கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணைக்காக சிபிசிஐடி எஸ்பி மாதவன் தலைமையிலான குழு அகமதாபாத்தில் முகாமிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வில்லியம், இந்த குழுவின் அடுத்த கட்ட நடவடிக்கையானது என்னவாக இருக்கும்? கூடுதல் தகவல் என்ன வில்லியம்? வணக்கம். கொடநாடு கொலை வழக்கை தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஓராண்டு காலமாக இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை சுமார் 180க்கும் மேற்பட்ட சாட்சியங்களிடம் இதுவரையிலான விசாரணையானது நடைபெற்ற வகையில் இன்று இந்த வழக்கு விசாரணை உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்குக்காக வந்தது. நீதிபதி அப்துல் காதர் முன்னிலையில் வந்த இந்த வழக்கு விசாரணையில் ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான சிபிசிஐடி போலீசாரும் அதே போல குற்றம் சாட்டப்பட்ட தரப்பில் சயான், வாயா, மனோஜ், உதயகுமார் ஆகிய 3 பேரும் இந்த வழக்கின் போது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பிஜின்குட்டி, தீபு, ஜம்ஷீர் அலி ஆகியோர் செல்போன் பதிவான தகவல் பரிமாற்றங்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சுமார் 8000 பக்கங்கள் இருப்பதால் அதனை ஆய்வு செய்து அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்வதற்காக கால அவகாசம் கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நீதிபதி அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு சிபிசிஐடி போலீசாரின் எஸ்பி தலைமையில் மாதவன் தலைமையிலான போலீசார் தற்பொழுது அகமதாபாத்தில் முகாமிட்டுள்ளனர். குறிப்பாக இந்த வழக்கில் தொடர்புடைய கனகராஜ் மற்றும் சயான் ஆகியோர் செல்போனில் பேசிய உரையாடல்கள் மற்றும் வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்றங்களை பெற ஏற்கனவே திருச்சி பிஎஸ்என்எல் தலைமை அலுவலகத்திற்கு இந்த தகவல்கள் தேவை என சிபிசிஐடி போலீசார் தகவல் தெரிவித்திருந்தனர். அவர்கள் மூலமாக இந்த தகவல் அனைத்துமே பெறுவதற்காக அகமதாபாத்தில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த சிஆர் எனப்படும் தகவல் பரிமாற்றங்களை பெறுவதற்காக சிபிசிஐடி எஸ்பி மாதவன் தலைமையிலான போலீசார் தற்பொழுது அகமதாபாத்தில் முகாமிட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களாகவே அங்கு அவர்கள் உள்ள நிலையில் ஓரிரு நாட்களில் இந்த தகவல்கள் சிபிசிஐடி போலீஸ் பின்பு அடுத்த கட்ட விசாரணையை துவக்க உள்ளனர். கூடுதல் தகவலுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.